ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டிபேட் ஆன்லைனில் ஓடிட்டு இருக்குது. அனிருத் விசஸ் சாய் அபியங்கர். சாய் அபியங்கர் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அடிச்சு காட்டுங்கன்னு ஒரு சைடு, அனிருத் தாண்டா பெருசுன்னு இந்த சைடு ஒருத்தங்க அடிச்சு காட்டுங்கன்னா இந்த சைடு ஒரு பெருசு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு யார் பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு கேவலப்படுத்த விரும்பலை. அவங்க ரெண்டு பேர்த்துக்கான ஒரு கம்பேரிசனை கொண்டு வர விரும்பலை. ஜஸ்ட் we need to accept that they both are best for and they are the gift for தமிழ் இண்டஸ்ட்ரி. ரெண்டு பேருமே மாறி மாறி வேறு லெவல் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மியூசிக்ஸை கொடுத்துட்ருக்குறாங்க. ரெண்டு பேரும் தரமான சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஏராளம் நம்ம இருக்கிறோன்றது நம்ம சந்தோஷப்பட்டு அதை என்ஜாய் பண்ணி அனுபவிக்கணுமே தவிர அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி தேவையில்லாத கம்பேரிசன்ஸில் கொண்டு வர வேண்டாம். ஸோ அவங்களோட ரீசன்ட் ட்ராக்ஸ் எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஃபியூ கிளிப்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கேட்டு ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு அதோடய ஃபீல் அவங்க அது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி இது அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு எபிசோடாக அதை கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நோ கம்பேரிசன், ஜஸ்ட் ஹவு மச் தே கிவன் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி அவங்க எந்த ஒரு ஸ்டாண்டர்டில் மியூசிக் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க பெட்டர் காம்படிஷனோட க்ரோ ஆகிட்டு இருக்காங்கன்ற அழகான விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் டேப்பில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். யா 3, 2, 1 எதட் கோ. அனிருத் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாய் அபியங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீசன்ஸ் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா த வைல்டு தீம். லெட்ஸ் வியூ திஸ். ஸோ போத் த மியூசிக் டைரக்டர்ஸ் யூ கேன் கிளியர்லி சி தட் அவங்க வந்து அப்படியே அந்த ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் எலிவேட் பண்ணி அந்த போர்ஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு பேங்கருக்கு மூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ தே போத் நெயிலிங் இட், தே போத் கில்லிங் இட். ஸோ யூ கேன் ஸோ சி தட் எலிவேஷன் பார்ட் எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். ஸோ யூ கேன் கிளியர்லி இந்த கமெண்ட் செக்ஷன் பாருங்கள், ஒரு மாதிரி ஹோல்சமாக போயிட்டு இருக்குது. மோஸ்ட் அடிக்டிவ் பாட்டு, சாய் அபியங்கர் டே பை டே, டியூட் பல்ட்டி கருப்பு, அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு அந்த எப்படி அந்த எலிவேஷன்ஸ் வந்து அவர் ஸ்டார்டிங் பண்ண ஜேர்னல்லேருந்து இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட இப்போ ரீசெண்டாக வந்த ஒன் நேம் தட் சாங் ஃப்ரம் அனிருத் ரவிச்சந்தர். ஸோ இவருமே ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைல்டாக ஒரு செட்டில் டோனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஐயோ அது வாயில் வரலைங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நம்மளோட அந்த இது நம்ம ஜெயிலரில் பார்த்துருப்போம்ல, அது வந்திருக்கு பார்த்தீங்களா. அதே இதை வந்துட்டு அது ஒரு கோர்வே அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த லாஸ்ட் சாங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்மெண்டட் ஒரு எலிவேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பீட்டில் வந்து கொண்டு போயிட்டு வீரா மா வீரா அப்படின்றத கொண்டு போகிறப்ப வந்துட்டு பேங்கர் அப்படின்னு ஒரு வெர்ஷன் போகிற மாதிரி இங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் எலிவேஷனில் கொண்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு எலிவேட்டிங் பாட்டு கொண்டு வந்தாங்க.
அகெயின் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பீட் வரும். You can clearly see that. See, both are gems of Tamil. ஸோ ஒரு டைமில் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவை செலிப்ரேட் பண்ணுறதும் இந்த மாதிரி நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். லெட்ஸ் செலிப்ரேட் இவங்களை கம்பேர் பண்ணி இப்போ ஒரு அனிருத் மியூசிக்கல்ஸ் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாய் அபியங்கர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கம்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ஜாய் தெம். அவங்க ரெண்டு பேரும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மாறி மாறி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க எலிவேட் பண்ணுற மியூசிக்ஸ் வந்துட்டு நாட் ஓவர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் வந்துட்டு எல்லாருமே ஒன் பிளிங்க் ஆஃப் ஐ வச்சு பார்க்குறாங்க. வாவ், யாரா அவங்க இப்படி மியூசிக் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தேர் கம்பேட்டிங் வித் நேஷனல் லெவலில் வந்துட்டு அவங்க கம்பீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து உள்ளுக்குள்ளே இது பண்ணிவிட்டு இது பண்ணாமல் ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேர் மியூசிக்கையும் வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணணுன்றது என்னோடய விஷ். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இஃப் அண்ட் இங்கிலீஷ் மியூசிக் டைரக்டர், ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டு மியூசிக் டைரக்டர் இல்லை ஒரு ஹிந்தி மியூசிக் டைரக்டர் அஜித் சிங் அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இங்கே நம்ம கொண்டாடுறோம். நம்ம கூட இருக்கிற அந்த ரெண்டு ஜெம்ஸை வந்துட்டு நம்மளே செலிப்ரேட் பண்ண தவறுனா எப்படி? தட் இஸ் ஒன் பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கையில் வச்சுருக்கிற ரெண்டு ஜெம்மை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கஷ்டமாக இருக்கா, டூட் மூவியில் இருக்கிற அந்த சாங்ஸை கேளுங்க, நல்லா இருப்போம், கேட்டு ஃபீல் பண்ணுறியா பண்ணிட்டு போ. அதே மாதிரி இங்கே வந்து சூப் சாங்ஸ் இருக்குது, எவ்வளோ சூப் சாங் இருக்குது, எவ்வளோ லவ் சாங்ஸ் வந்து அனிருத் போட்டிருக்கேன், இங்கே எவ்வளோ லவ் சாங்ஸ் இருக்குது. ஸோ தே லிட்ரலி கிவிங் அஸ் அ வைட் ஆப்ஷன் டு என்ஜாய் த மியூசிக். ஜஸ்ட் லவ் இட் தெம். லவ் பண்ணுங்கடா. அந்த ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் போகிற மியூசிக்கை வந்து லவ் பண்ணுங்கள். அதை விட்டு கம்பேர் பண்ணி சாய் இப்போ இப்படி தான் போட்டுட்ருக்காரு, அதுக்குள்ளே ஒரு பேங்கர் இறக்கிட்ட அப்படி பேசாதீங்க. இங்கே பாடுறா, சாய் ஒரு பேங்கர் இறக்குனா, அனிருத் ஒரு பேங்கர் இறக்கியிருக்கான், அடுத்து இன்னொரு பேங்கர் மாற்றி இதோ நீ என்னோட பேங்கர், நான் இன்னொரு பேங்கர் இறக்கணும்னு சொல்லி அவன் இறக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு மியூசிக் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஒன் ஹம்பிள் ரிக்வஸ்ட். எவ்ரி ஒன் லைக் திஸ் வீடியோ, ஐ திங்க் ஸோ. அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட் லவ் த மியூசிக் மேன். I just love the music of both of them. You just need to enjoy them rather than being போட்டு கம்பேர் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காமல் என்ஜாய் மியூசிக் டைரக்டர்ஸ். எந்த மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணாலும் சரி அவங்க என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் தவற விட்ட மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் ரெகக்னேஷன் கொடுங்க. அவங்களோட மேரையும் அனிருத் அண்ட் சாய் அபியங்கர் அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் போட்டாங்கன்னா அவங்களுக்கான ரெகக்னேஷன் கொடுத்து அவங்களுக்கான வேல்யூ அந்த பொசிஷனையும் கொடுங்க. So enjoy the music directors, every directors. So it will be a boost for them also. அப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து இன்னும் அவங்க மேலே வர்றதுக்கு நமக்கு இன்னும் நல்லா அழகான மியூசிக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அகெயின் ஐ விஷிங் யூ ஆல் டு செலிப்ரேட் போத் த அனிருத் அண்ட் சாய் அபியங்கர். வித் லவ் யுவர் HHS இஸ் சைனிங் ஆஃப். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டடா, பை பை, லவ் யூ ஆல்.